வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தேசிய மகளிர் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நான் ஜோதிட நட்சத்திர சுடர்விழி என்ற ப்ரோக்ராம் வந்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி புரோகிராமுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் ஜோதிட மகளிர் சார்பாக வருக வருக என வரவேற்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை வழங்க ஐயா பாண்டியன் அவர்களே தண்டபாணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தண்டபாணி சார். வணக்கம். குருவே வணக்கம். போற்றி, குருவே துணை. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளம்பெறை போலும் நந்தி மோதனை ஞான குழந்தினை புந்தில் வித்தடி போட்டுகின்றனே. ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியோத் சர்வக்னோப சாந்தியே சர்வமங்கள மாங்கல்யே சிவ சர்வப சாதிக்கே சரணியே திரியாபி கௌரி நாராயணி நமஸ்தூரே. தென்னாருடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இரவா போற்றி. ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி ராவுக்கே நம காகத் விஜாய விட்மயி கட்கஸ்தாய் தீமை தன்னோ மன்னோ பிரசோதயார். வணக்கம். நன்றி சார். நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக 13ஆம் நாளான இன்று ஜோதிட நட்சத்திரமணி சுடர்வில்லை நிகழ்ச்சியை பங்கேற்பதற்காக சிறப்பு விருந்தினராக ஜோதிட சிரோன்மணி ஆஸ்ட்ரோ விஜயலட்சுமி கண்ணன் அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். அவர்களை உங்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் அவரை பற்றிய தகவல்களை உங்களுக்கு 1-2 தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்களுடைய தாயார் தமிழரசி அம்மாள் ஆவாங்க, தந்தையார் ஆறுமுகம் அவர்கள் ஆவாங்க. மேலும் இவர்கள் இந்த ஜோதிட துறையில் வந்து பலவிதமான கலைகளை, அதாவது இந்த குருஜிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சத்யா மேடம், ஜி.கே. ஐயா, தங்கராஜ் ஐயா, இவர்கள் மூலம் இவர்கள் வந்து 1-2 இல்ல பலவிதமான ஜோதிட துறையை சார்ந்த கலைகளை கற்று அதில் வந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கார்கள். அந்த வகையில் இவர்கள் ஒரு சிறந்த ஜோதிட ஆச்சாரியார் ஆவார். இவர் ஜோதிட வடிவெள்ளி என்றும் ஜோதிட நிவேதிதா கொடிமணி என்றும் பெயர் பெற்று வழங்கப்படுகிறார். அது மட்டும் அல்லாது ஜி.கே. ஸ்டாம்ப் என, அதாவது ஜி.கே. ஸ்டாம்ப் அப்படின்னா என்னன்னா, இந்த ஜி.கே. சிஸ்டம்ல வந்து சிஸ்டம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைகளை பயின்று அந்த குருவிடம் ஜி.கே. ஐயாவிடமே வந்து சான்றிதழ் பெற்று சிறப்பு பெற்று இருக்கிறார். அந்த வகையில் இவர் வந்து ஒரு ஜி.கே. ஸ்டாம்ப் ஆகவும் அழைக்கப்படுகிறார் மற்றும் சந்திர நாடி ஜோதிடத்தில் புகழ் பெற்றவராகவும் இருக்கிறார். மேலும் ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் போன்றவற்றில் வந்து பலன் கூறுவதில் புகழ் பெற்று, இவர் பேரை சொல்றதோட ஜாமக்கோல் புகழ், தாம்பூல பிரசன்னம் புகழ் என்றே வந்து இவர் வந்து அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் ஏரியால வந்து அழைக்கப்படுகிறார். ஜாமக்கோல் பிரசன்னம் புகழ் யார் அப்படின்னு கேட்டாலே அந்த இடத்துல தெரியக்கூடியவர், ஒன் ஆஃப் த பார்ட்னர், ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இவர் பேரும் புகழும் எடுத்திருக்கிறார். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அதாவது ஜோதிடம் சொல்றதற்கு வந்து ஜோதிட ஞானம் மட்டும் பத்தாது, தெய்வ அருள் கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த வகையில வந்து இவர் ஒரு தெய்வ வாக்கர் என்றும் பொதுமக்களிடையே அழைக்கப்படுகிறார். வி.கே. ஆஸ்ட்ரோ விஜயலட்சுமி கண்ணன் என்றால் வந்து கோயம்புத்தூரில் வந்து தெரியாத ஆட்களே இல்லை எனலாம். அந்த வகையில் வந்து இவர் வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையில் வந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு ஜோதிட துறையில் சிறப்பாக ஜோதிட பலன்களையும் மக்களுக்கு தேவையான ஞானங்களையும் பிரசன்ன முறைகளில் மக்கள் வந்து கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார். அத்தகைய மகத்துவம் வாய்ந்த இந்த ஜோதிட சிரோமணி ஆஸ்ட்ரோ விஜயலட்சுமி கண்ணன் அவர்களை இன்று நம்மிடையே வந்து 1 மணி நேரம் சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அந்த வகையில் இவர் வந்து வருகை புரிந்திருக்கிறார். மேலும் இவர் வந்து இன்னைக்கு அவர் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஜோதிடர் ஆவார் யார் அப்படின்னு. அதாவது இவருடைய தலைப்புல இருந்து நாம் 2 வகையான கேள்விகளை இப்ப நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கணும். என்னன்னா, ஜோதிடர் ஆவார் அப்படின்னா பலன்கள் சொல்லி சிறப்பு பெற்றவங்க அந்த வகையில ஜோதிடர் யார் ஆவார் அப்படின்ற வகையில சொல்ல வராங்களா, இல்ல ஜோதிடர் ஆவதற்கு தகுதியுடையவர்கள் யார் யார், என்ன மாதிரி தகுதிகள் வேணும்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேல இந்த மேடம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எவ்வகையாக இருந்தாலும் யார் யாருக்கு என்ன கருத்துக்கள் வேணுமோ அதை எடுத்து பலன் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, மேம் அவர்களை, ஜோதிட சிரோமணி ஆஸ்ட்ரோ விஜயலட்சுமி கண்ணன் அவர்களை
இங்கு அழைத்து அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேம், விஜயலட்சுமி கண்ணன் மேம். ஹலோ மேம், மியூட் எடுத்துருங்க. மியூட் எடுத்துட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வெல்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ மேம். நல்லது மேம். நான் ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேங்க. நான் எப்போதும் அந்த பிரேயர் பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. பெற்ற தாய் தந்தையினை வணங்கிக் கொள்வோம். இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவரது பொற்பாதமும் தொட்டு மனப்பூர்வமாகவும் மானசீகமாகவும் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு இன்றைய உரையினை ஆரம்பிக்கின்றோம். ஓகேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஜோதிடர் ஆவார்? ஜோசியம் படிக்கிற எல்லாருமே ஜோசியர் ஆகிறது இல்லைங்க. ஜோசியம் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேரு ஜோசியம் படிக்கிறாங்க. ஆனா ஜோதிடத்தை தொழிலா செய்யக்கூடியவர் கொஞ்சம் பேர் தான் ஜோசியம் செய்யறாங்க. சரிங்க. யாருக்கெல்லாம் ஜோதிடம் வரும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. யாருக்கெல்லாம் ஜோசியம் வருங்கிறது ஒரு லிஸ்ட், யாருக்கெல்லாம் ஜோதிடம் புரியும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்ப ஜோசியம் வருங்கிறது நிறைய பேருக்கு வரும். ஆனா அது புரிந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சிலருக்கு தான் இருக்கும். கொஞ்சம் கிரக அமைப்புகள் தேவை அதுக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ஜோதிடத்துல யார் புகழ் பெறுவார்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது அந்த ஜோதிடத்தின் மூலம் யாருக்கு வருமானம் வரும், லாபம் வரும், அந்த மூலமா யாருக்கு பண வரவு உண்டு அப்படிங்கிறது. இதைத்தான் நம்ம வரிசையா ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்ப யாருக்கெல்லாம் ஜோசியம் வரும் அப்படின்னு கேட்டா, நம்ம குரூப்ல எல்லாம் சொல்லுவாங்க, புதன் வலுத்தவர்கள் கேது வலுத்தவர்கள் சொல்லுவாங்க. இப்ப நம்ம எப்படி இருந்தா வரும் அப்படிங்கறத சொல்ல போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட், ராசிக்குடையோனும் அறிவுக்குடையோனும் சேர்க்கை பெற்று. ராசினா லக்னம் நின்ற ராசிக்கு உடையவன். லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னாதிபதி தான் ராசிக்குடையவன். அறிவுக்குடையவனா 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் அறிவுங்க. ஜாதகருடைய அறிவு இடம் 5ஆம் இடம். இவங்க 2 பேரும் சேர்க்கை அல்லது பார்வை இருக்கணும். இருந்ததுனாதான் ஜோதிடம் அவங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப ராசிக்குடையவனும் அறிவுக்குடையவனும் சேர்க்கை பெற்று கேந்திரத்தில் யாரேனும் ஒருவர் வலுக்க, கேந்திரஸ்தானம் 1-4-7-10 யாராவது ஒருத்தர் வலுத்திருக்கணும். அப்படி வலுத்திருந்தா அவர் முதல் தரமான ஜோதிடர். சரி, கேந்திரத்துல இல்லைங்க, திரிகோணத்துல இருக்கலாமா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ரொம்ப பெரிய ஜோதிடரா வரணும் அப்படின்னா கேந்திரத்துல இருக்கணும். அடுத்தது திரிகோணத்துல இருக்கலாம், தனலாபஸ்தானத்துல இருக்கலாம். மொத்தத்துல 1-5 தொடர்பு வரணும். இதுதான் முதல்ல ஒரு ஜோசியருக்கு உண்டான இது. சரி, லக்னத்துக்கு இல்ல, ராசிக்கு இருந்தாலும் எடுத்துக்கலாம். ராசிக்கு 1-5 தொடர்பு, ராசி நின்ற வீட்டின் அதிபதி, அங்கிருந்து 5ஆம் அதிபதி, அவர்களுடைய சேர்க்கை பார்வை, ஒருத்தர் பரிவர்த்தனை, ஒருத்தருடைய நட்சத்திரத்துல இன்னொருத்தர் இருக்கிறதுன்னு ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கறதுல இருந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அவர் தன்னுடைய புரிதலை அதுக்குள்ளார வச்சு அவர் ஒரு பெரிய ஜோசியரா ஆவாரு அப்படிங்கிறது. சரிங்க, இது ஒண்ணுதான் நமக்கு ஜாதகத்துல இருக்குதா, ஜோசியம் புரியாதா மத்தவங்களுக்கு? மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. லக்னம் அல்லது லக்னாதிபதி இவங்களுக்கு கேது தொடர்பு இருந்தா புரியும். லக்னம் லக்னாதிபதிக்கு கேது தொடர்பு இருந்தா புரியும். சரிங்க, லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு இல்ல, குருவுக்கோ சனிக்கோ கேது தொடர்பு இருந்தா ஜோதிடம் புரியும். ஜோதிடம் யாருக்கு புரியுங்கிறது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ஜோதிடர் ஆவாங்களான்னு நான் சொல்லல. ஜோதிடர் ஆவறதுக்கு ஒரு லிஸ்ட் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன். இன்னும் பாக்கி நிறைய வரும். அதெல்லாம் இணைச்சிங்கன்னா ஒரே ஜாதகத்துல அது எல்லாமே இருக்கும். அப்ப அவங்க ஜோதிடர் ஆவாங்கன்னு நம்ம முடிவு பண்ணி சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, குருவுக்கு சனிக்கு கேது தொடர்பு இருந்தா, திரிகோணத்துல இருந்தா சரி, பாண்டி இருந்தாலும் சரி, ஒரு லக்னத்திலேயே கேது இருந்தாலும் சரி, குரு போய் கேது தொடர்றது, சனி போய் கேது தொடர்றது, அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தொடர்புன்னு தான் அர்த்தம். அப்ப அவங்களுக்கும் ஜோதிடம் வரும்.
சரி, இவங்களுக்கு தான் ஜோசியம் வருமா? ஜோதிடத்துக்கே உண்டான கிரகம் எதுங்க? புதன் தான் ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம். அப்ப மிதுனம் ஆர் கன்னியில், மிதுனத்துல அல்லது கன்னியில ஏதேனும் ஒரு கிரகம், எந்த கிரகமா இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜோசியம் வரும், ஜோதிடம் அவங்களுக்கு ஜோசியம் வரும். அப்ப புதன் ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால புதனோட வீட்டுல இருந்தாலும் ஜோதிடம் வரும். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஜோதிடம் வரும். புதனுடைய நட்சத்திரம் என்ன? ஆயுள்யம், கேட்டை, ரேவதி. இந்த ஆயுள்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா ஏதேனும் ஒரு கிரகம், அது எந்த கிரகமா வேணா இருக்கட்டும், அப்ப அவங்களுக்கும் ஜோசியம் வரும். இப்ப இந்த ஒரு லிஸ்டே நம்ம பார்த்துட்டோம், இவங்களுக்கெல்லாம் ஜோசியம் வரும் அப்படிங்கறத. இப்ப ஒரு கிரகம் வலுத்துச்சுன்னா அது சார்ந்த ஜோதிடத்தை அவங்க பார்ப்பாங்க. எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்க்கப்படுறது. அப்படி இல்லைன்னா ராசி நின்ற வீட்டின், சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதியும் அங்கிருந்து 5ஆம் அதிபதியும் சேர்க்கை பெறுது. இதுதான் ஃபர்ஸ்ட் தரமான ஜோதிடருக்கு உண்டான ஒரு அறிகுறி. நம்ம இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதித்யனோடு புதன் சேர. ஆதித்யன் அப்படின்னா சூரியன், சூரியனோடு புதன் சேரணும். சூரியனோடு புதன் சேர்ந்தா, சூரியன் புதன் சேர்க்கை என்ன? ஆதித்ய புதன் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனோடு சேரும் போது அறிவு அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா புகழுடையவர்களாக மாறுவாங்க. இந்த ஜாதகர், இந்த ஜோசியர், ஒரு ஜோசியர்கிட்ட வந்து பார்த்துட்டு போறாங்க, இவர் நல்லா நடத்துவாரு, இந்த இவங்க பலன் சொன்னா பழிக்கும், இவங்க சூப்பரா சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பேரும் புகழையும் கொடுக்கணும் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை இருக்கணும். ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம், அல்லது பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒருத்தருடைய நட்சத்திரத்துல இன்னொருத்தர் இருக்கிறது, ஒருத்தர் போய் இன்னொருத்தர் தொடர மாதிரி இருக்கிறது, அல்லது ஒருவருடைய வீட்டில் இன்னொருவர் இருக்கிறது. இந்த மாதிரி எப்படி இருந்தாலுமே பேரை கொடுக்கும். ஆனா சேர்ந்திருப்பது சிறப்பு. சேர்ந்திருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் தரமான யோகம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவனும் லாபம் ஏற. தேவன்னா குரு, தேவகுரு லாபம் ஏறணும். லாபஸ்தானத்துல குரு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, இந்த 3 அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா அவங்கதான் முதல் தரமான ஜோதிடர். பல விதமான இதை சொல்லி அழகா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. இப்ப நம்ம ஜாதகம், நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஜோதிடர் யூடியூப் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நம்ம ஆதித்ய குருஜையாவுடைய ஜாதகம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அதுல பாருங்க, மிதுன லக்னம், லக்னத்துக்கு லக்னம் நின்ற ராசிக்குடையவர் யாரு? புதன். 5 குடையவர் சுக்கிரன். இந்த ராசிக்குடையவனும் 5 குடையவனும் சேர்க்கை பெற்று தசம கேந்திரம் சொல்ற 10ஆம் இடத்துல நிக்கு. அப்ப சூரியன் புதன் சேர்க்கை, யாரேனும் ஒருவர் வழுக்க, சூரியன் இல்ல, சுக்கிரன் புதன் சேர்க்கை, யாரேனும் ஒருவர் வழுக்கணும் அப்படிங்கும் போது சுக்கிரன் உச்சமடைந்துட்டாரு, ஒருத்தர் வலுத்துட்டாங்க. அடுத்தது என்ன சொல்றோம்? சூரியன் புதன் சேர்க்கை, ஆதித்யனோடு புதன் சேர சூரியன் அங்கேயே நிக்கிறார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தேவனும் லாபம் ஏற அப்படின்னா குரு, குரு 11ஆம் இடத்தில் இருக்கணும், அல்லது 11ஐ பார்க்கணும், அல்லது 11ஆம் அதிபதிக்காவது தொடர்பு இருக்கணும். இப்ப இந்த குரு அவருக்கு பாத்தீங்கன்னா 12ல வெறும் 45 கலையோ, இது 13 கலையோ, ஏதோ கலை வித்தியாசத்துல உட்கார்ந்துருப்பாரு 12ஆம் பாவத்துல, ரிஷபத்துல. ஆனா அது பாவகத்துல 11ஆம் பாவம் வரும். நீங்க பாவகம் பார்க்கறதுக்கு பழகிக்கணும். ராசி கட்டத்துக்கு பாவகத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தசாபுத்தி கிரகங்கள் பாவகத்தை தான் செயல்படும், பாவகத்துல நிக்கிற பலனை தரும். அப்ப அந்த குரு 11ஆம் பாவத்துலதான் நிப்பாரு. அப்ப ஜோதிடத்துல அதிக வருமானம் யாருக்குங்க? சோ அது மாதிரி 11ஆம் பாவத்துல நிக்கிறதோ முதல் தரமானது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது, அந்த பாவகத்துல நின்னா முதல் தரமான ஜோதிடர். அதாவது எப்படின்னா அடுத்தவங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு ஞானம் உடையவர், பேரும் புகழும் உடையவர், நல்ல வருமானம் உடையவர். இது எல்லாமே இந்த கிரகங்கள் தந்துரும். சரி, நமக்கு ஆட்சி உச்சம் பெறல, கேந்திர திரிகோணங்கள் இல்ல, இந்த இணைவு இருந்தாலே ஜோசியம் வரும். இப்ப 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் வருமானம் வரும். சந்திரனுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் வரும். அதே மாதிரி 11ஆம் அதிபதிகளை பார்த்தாலும் வரும். இப்ப லக்னத்துக்கும் பாக்குறோம், சந்திரனுக்கும் பாக்குறோம். சிலருக்கு லக்னத்துக்கு வரும், சிலருக்கு சந்திரனுக்கு வரும். இந்த பாவகங்களோட அது இணைவு வரும்போது
இவங்களுக்கு ஜோசியம் கண்டிப்பா வருங்க. ஜோதிடத்தின் மூலம் வருமானம் வரும். நீங்க பார்த்தாலே இந்த இணைவு இருக்குது, இவங்க ஜோசியர் ஆவார்னு நீங்க சொல்லிடலாம். இப்ப இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஓகேங்க, அடுத்தது நடத்துங்க. அப்புறமேட்டு கேள்வி நேரத்துல கேள்வி கேட்பாங்க. ஓகேங்க, நல்லதுமா. ஓகேங்க. இப்ப ஏதாவது ஒரு கிரகம் வழுக்குது. எப்படி வழுக்கிறது அப்படின்னா, வழுக்கிறதுனா என்னன்னா 10ஆம் இடத்தோட தொடர்பு அல்லது லக்னத்தோட தொடர்பு. இதுதான் இப்ப ஜோசியத்துல நம்ம வழுக்குதுன்னு சொல்ல போறோம். புதன் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்கிறதோ, 4ல் இருந்து 10ஐ பார்ப்பதோ, கண்டிப்பா இவருக்கு ஜோசிய ஞானம் நல்லா வரும். 4ங்கிறது வித்தை, 10 அப்படிங்கிறது தொழில். புதன் ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம். மியூட் போடுங்க. தயவு செய்து பேசுறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம மியூட் போடுங்க. கேள்வி நேரத்துல மைக் ஓபன் பண்ணி கேள்வி கேட்டுக்கலாம். நன்றி. 10ஆம் இடத்துல புதன் இருந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ப்ளீஸ், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்மா, கொஞ்சம் ஸ்லோவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா. ஃபாஸ்டா போய். நன்றி. 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பாவத்தை புதன் பார்ப்பது, 4ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்தை புதன் பார்ப்பது. இப்ப 4 அப்படின்னா தொழில், அதாவது வித்தைங்க. சாரி, 4ங்கிறது வித்தை, 10ஆம் பாவம் தொழில், புதன் ஜோதிடம். அப்ப ஜோதிட தொழில் ஈஸியா வரும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் வரும். லக்னத்துல இருக்கிறது, லக்னத்துல புதன் இருக்கிறது அல்லது 7ஆம் பாவத்தில் இருந்து லக்னத்தை பார்ப்பது. இப்ப நமக்கு அங்க முக்கியமானது என்ன அப்படின்னா 10ஆம் பாவமும் லக்னமும் தான். லக்னத்தோட தொடர்பு இருக்கணும் அல்லது 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். அப்ப 4ல இருந்தா 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளணும், 7ல இருந்தா லக்னத்தை தொடர்பு கொள்ளணும். அதனால இந்த 2 இணைவு நம்ம எடுக்கிறோம். சோ இது ஜோதிடம் வரும். ஜோதிட ஞானம் நல்ல விதமாவே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2 குடையவன் சுக்கிரன். அவர் உச்சமா இருந்தாருன்னா வாக்குப்பளிதம் உண்டு. இப்ப வாக்குப்பளிதம் வரணும் அப்படின்னா 2ஆம் பாவத்துக்கு குரு தொடர்பு வேணும். 2ஆம் இடத்துக்கு குரு தொடர்பு அல்லது 2ஆம் அதிபதிக்கு குரு தொடர்பு. சுக்கிரன் உச்சமா இருக்கிறது ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்தது 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியை குரு பார்க்கிறது. 2ஆம் இடத்தில் குரு இருப்பது, சுக்கிரன் உச்சமாக இருப்பது. என காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி வரும். 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்திருப்பது. 9ஆம் இடம்தான் குருவை சொல்லக்கூடிய பாவகம், 9ஆம் பாவம். அப்ப குரு இருந்தாலும் சரி, அவங்க லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரோ அவரு 2ஆம் அதிபதியோடு இருந்தாலும் வாக்குப்பளிதம் உண்டு. அப்ப லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யாரோ அவர் 2ல் இருந்தாலும் வரும், 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் வாக்குப்பளிதம் உண்டு, 2ஆம் இடத்தை பார்த்தாலும் உண்டு. அப்போ 9ஆம் பாவம் குருவை சொல்லக்கூடியது. அப்ப எந்த லக்னமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதி குருவை குறிக்கக்கூடிய, நம்ம பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குருவை குறிக்கிற மாதிரி லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் குருவாவார். அப்ப அவருடைய தொடர்பு 2ஆம் அதிபதிக்கோ 2ஆம் பாவத்திற்கோ 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் அந்த வாக்குப்பளிதத்தை கொடுக்கும். அப்ப இந்த அமைப்புகள்ல இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கற்றுத்தரக்கூடிய ஞானம். ஒருத்தருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் அந்த அந்த 3 அமைப்புகள்ல வந்துட்டாலே அவங்க கத்துத்தரக்கூடிய ஆசிரியரா வந்துருவாங்க. அதுக்கு தசாபுத்தி சொல்லக்கூடிய கிரகத்தையும் பின்னாடி சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கத்துத்தரணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக செவ்வாய், 9ஆம் அதிபதிய குரு. செவ்வாய் குரு சேர்க்கை இருந்தால், சேர்க்கை பார்வை இருந்தால் கத்துத்தரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஜோசியம் புரியும். அடுத்தவங்க கேள்வி கேட்டு சொன்னா கத்து தந்தா அந்த கத்து தரதுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு ஜோசியம் அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த 1-9 சேர்க்கையும் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வல்லமையை தரும். அப்ப வாக்குப்பளிதம் வரணும், லாபஸ்தானத்தை குரு பார்க்கணும்,
1 5 9 தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன அமைப்புகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த 3 ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 3 தான் முதல் தரமான ஜோதிடர் லிஸ்ட்ல வந்துருங்க. அவங்க தான் நிறைய வருமானங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்ம ராசி கட்டத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அது இருக்காது. சிலருக்கு பாவகத்துல அங்க போய் உட்கார்ந்துருக்கும். 10ஆம் இடத்துல குரு இருப்பாரு, பாவகத்துல பாத்தீங்க 11ல இருக்கு. அது மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டுங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு குரு சூரியனும் புதனும் தனித்தனியா இருப்பாங்க. ஆனா பாவகத்துல பாத்தீங்கன்னா 2 ஒண்ணா இருக்கும். பாவக கட்டத்தை நம்ம பார்த்துட்டு பலன் சொல்ல பழகிக்கணும். பாவகத்தை எப்போதுமே யூஸ் பண்ணணும். அடுத்ததுங்க ஞாபக சக்தி அப்படின்னு சொன்னாலே சந்திரன். ஒரு ஜோதிடருக்கு பார்த்தது ஞாபகம் வரணும். அப்ப சந்திரன் கெடக்கூடாது. சந்திரன் 6 8 12ல இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் மறந்து போயிடுவாங்க. ரொம்ப ரிஸ்கால நம்ம எடுக்க வேண்டாம். அதுல நிறைய ரூலெல்லாம் இருக்கு, அது நமக்கு வேண்டியது இல்ல. இது பார்த்தாலே நீங்க சொல்லலாம் 6 8 12ல சந்திரன் இருந்தா ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும். இன்னைக்கு படிச்சத ஒரு 7வது நாள், இன்னையிலிருந்து கரெக்டா 7வது நாள் திரும்ப படிக்கணும். அதே மாதிரி ஒரு 7 தடவை படிச்சுட்டாங்க அப்படின்னா 4 தடவை 5 தடவை போகும்போதே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. அந்த மாதிரியான டெக்னிக்கை நம்ம பழகிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். வரும்போது நீ இன்னைக்கு படிச்ச சப்ஜெக்டை 7 நாள் கழிச்சு படி. ஒரு 4 தடவை படிச்சினாலே அதுக்கப்புறம் உனக்கு என்னைக்குமே மறக்காது, வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே வரும். அப்ப ஞாபக சக்தி இல்லாதவங்களுக்கு இது நம்ம ட்ரைனிங்கா கொடுக்கலாம். புதன் அப்படின்னா உணர்தல் அப்படின்னு அர்த்தம். உணர்ந்து சொல்றது. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உணர்ந்து சொல்லக்கூடியது. அப்ப சந்திரன் மறதி அப்படின்னா புதன் அப்படிங்கிறது உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிக்கும். சந்திரனுடைய இது என்னன்னா மறந்து போறதுனால அது யூகிக்கும். யூகிச்சு பலன் சொல்லும். பார்த்தா யூகிச்சிரும் இதான் அப்படின்னு. அப்ப சந்திரனுக்கு யூகிக்கும் ஆற்றல் உண்டு. அப்ப சந்திரனுக்கு லக்ன தொடர்போ 10ஆம் இடத்து தொடர்போ சந்திரனுக்கு இருந்ததுன்னா அவங்க யூகிச்சு பலன் சொல்லுவாங்க. யூகித்து சொல்லக்கூடிய ஜோதிடராக அவர்கள் வருவார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதன் சொல்றது உணர்ந்து சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டோம். புதன் உணர்ந்து சொல்லுதல். அடுத்தது பாத்தீங்கன்னா தோன்றது சொல்றது கேது. கேது ஞானவான். தோணுறத சொன்னாலே பழிக்கு. அது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சந்திரன் கேது 10ல இருக்கிறாரு அல்ல லக்னத்துல இருக்கிறாருன்னா அடிச்சுடு கேஸ். அடிச்சுடுன்னு அடிச்சு விட்டா கூட வாக்குப்பழிதம் வரும். அப்படியே நடக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அது ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஞானவான். 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் லக்னத்துல கேது இருந்தாலும் அது ஒரு நல்ல அமைப்பு தான் ஜோதிடத்துக்கு. தனித்த கேது பலன் தராது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் 10ஆம் பாவத்தோட கேது அங்க இருக்கும்போதே இந்த விஷயங்களையும் சேர்த்து தருவாரு அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம். அப்ப 10ஆம் இடத்தில் கேது இருந்தால் வாக்குப்பழிதம் உண்டு. அப்ப 10ல கேது இருந்தா ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கும்போது அவங்க எந்த கிரகமும் பார்க்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம். தனிச்ச கேதுக்கு கொஞ்சம் பெரிய அளவுல பலன் எடுக்க முடியாது. மற்ற கிரகங்களோட சேரும் போதுதான் நல்ல பலன் தரும். பெரிய பெரிய ஜோதிடர் ஆபீஸுங்க போட்டிருக்காங்க. நிறைய பிரம்மாண்டமா செய்யறாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் டீ காஃபி ஏசி ஃபேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அது ராகு. ராகு அந்த பிரம்மாண்டமான வேலையை ராகு செய்வாரு. பிஸ்கட் கொடுப்பாங்க, டீ குடிப்பாங்க. பரிகார ஜோதிடரா வருவாங்க. பிரம்மாண்டமா தொழில் செய்வாங்க, பரிகார ஜோதிடரா வருவாங்க. அப்ப ராகு 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் போது அல்லது லக்னத்தோடு சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகர் பரிகார ஜோதிடராக வருவார். நம்ம தேடிட்டு இருப்போம் 10ஆம் இடத்துல ராகுவே இல்லைன்னு. 10ஆம் இடத்துல நின்ற கிரகம் ராகுசாரம் வாங்கியிருக்கு. ராகுவோட நிக்கிற கிரகம் 10ஆம் இடத்தை பார்க்கும். இப்ப நேரா 7ஆம் பாவத்துல இல்ல, 4ஆம் செவ்வாயோட நிக்கிறாருன்னா செவ்வாய் 4ஆம் பாவமா பக்கத்துல பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா ராகு சம்பந்தம் உள்ள வந்துடும். ராகு நட்சத்திரத்திலே உள்ள நிக்கிறாரு. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, இந்த எந்திரம் எழுதுறது அந்த மாதிரி பரிகாரத்தை சொல்லிட்டு ஒரு 15,000 20,000 30,000 ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஜோசியம் சொல்றதே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா பரிகாரம் சொல்லி காசு வாங்கக்கூடிய ஜோசியரா இருப்பாங்க. அப்ப ராகு 10ஆம் இடத்தோட அல்லது லக்னத்தோட தொடர்பு வரும்போது
ராகு வலுப்பெற்றவராகிறார். அப்ப ராகுனுடைய குணம் அந்த ஜோதிடருக்கு வந்துரும். எல்லாருக்கும் பரிகாரம் சொல்றதுக்கு வராது, பரிகாரம் தெரியும், மறந்துடுவாங்க சொல்றதுக்கு. அப்ப பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா அதையே ஒரு வருமானத்துக்கு உண்டான அமைப்பா மாத்தணும்னா ராகு சம்பந்தம் வேணும். இந்த விதியினுடைய அடிப்படையில சொன்னேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு புதன். இந்த விதி இருக்குது, இந்த விதியோட அடிப்படையில நான் சொன்னேன் அப்படின்னா அது புதன். நிறைய ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன், நிறைய ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன், அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரு? செவ்வாய். இப்ப மறுபடியும் சொல்றேன், ராகு அப்படின்னா பரிகார ஜோசியம், பிரம்மாண்டமா தொழில் செய்யக்கூடியவங்க. ஒரு விஷயத்த சின்ன விஷயம் கொடுத்தா கூட ராகு எப்போதுமே பிரம்மாண்டம் பண்ணிடும். ஒரு 5 நிமிஷம் பேசுற கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் 5 நாள் கூட பேசும். அப்ப அது சொல்ற ஜோசியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப அதே மாதிரி ஆபீஸையும் பிரம்மாண்டமா தான் வைப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருந்தார், அவர் யூடியூப்ல இதுல ராஜ் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஜோசியருக்கு போன் பண்ணிட்டு நான் போய் பார்க்க போனேன். ஒரு 8 வருஷம் முன்னாடி, 9 வருஷம் முன்னாடி. அப்ப அவர் ஜாதகத்தை வாங்கிட்டு என்ன சொன்னார்னா, திருமணஞ்சேரி போயிட்டு வாங்கன்னு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதை தவிர வேற எந்த பதிலுமே சொல்லல. அவர்கிட்ட நான் கேக்குறேன், ஏதாவது பலன் சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஏற்கனவே நடந்தது உனக்கு தெரியும். சத்யா மேம் ப்ளீஸ் போன் மியூட்ல போடுங்க. உங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் நடக்க போறதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, மாத்தவா முடியும், நீ போய் பரிகாரம் பண்ணிட்டு வான்னு அனுப்பிட்டாருங்க. சோ இதுதான் ராகு பண்ற வேலை. ராகு இப்படிதான் தொழில் செய்யும். இந்த விதி இதோடைய அடிப்படையில நான் சொல்றேன்னா அது புதன். அதே மாதிரி செவ்வாய் என்ன செய்யும், 10 ஜாதகத்துக்கு 100 ஜாதகமா எடுத்து வச்சு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணும். ஆராய்ச்சி பண்ணி அது சொல்லக்கூடியதுதான் செவ்வாயினுடைய ஜாதகம் சொல்ற திறமை. 10ஆம் இடத்தோட சம்பந்தப்படுது. நிறைய ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன், அதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா. தொழிலாக செய்யற டெக்னிக், தொழிலா ஜாதகத்தை சொல்றத டெக்னிக்க கத்து கொடுக்கறது யாருன்னா புதன் பிளஸ் சனி. இப்ப புதனும் சனியும் 10ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கு அல்லது லக்னத்தோட தொடர்பு இருக்குதுன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊர்ல திருமண பொருத்தம் மட்டும் பார்ப்பாங்க, இன்னொரு ஊர்ல இந்த பில்லி சூனியம் எடுக்கிறது செய்வாங்க, இன்னொரு ஊர்ல தாயத்து மந்திரிச்சு கொடுக்கறது செய்வாங்க, செய்வனை செய்யறது. இந்த மாதிரி எந்த ஊர்ல எது ஸ்பெஷலோ அதை படிச்சுக்கிட்டு அந்த ஊர்ல போய் போடுவாங்க. இங்க 2 நாள், இங்க 4 நாள், அங்க 4 நாள், அந்த மாதிரி மாத்தி மாத்தி போடுறது. புதனும் சனியும் சேர்ந்து இருந்தால் அல்லது அந்த 10ஆம் பாவத்தோட தொடர்புல இருந்தா, புதன் சனி சம்பந்தம் 2 பேரும் சம்பந்தம் இருந்தா தான் இது மாதிரியான ஒரு செயலை அவங்க செய்வாங்க. அடுத்தது சுக்கரன் வலுவா இருக்கிறவங்க, அந்த மூல நூல்கள்ல படிச்சு மொழிபெயர்க்கிறது. அந்த தமிழ் நமக்கு புரியாது, அதை கரெக்டா மொழிபெயர்க்க. தமிழ்னு சொன்னா சந்திரன், ஆனா அந்த புரியாத லாங்குவேஜ தமிழா மாத்தி படிக்கிறது சுக்கரன். அப்ப சுக்கரன் வலுவா இருக்கிறவங்க அந்த மாதிரி அதை மாத்தி படிச்சு அந்த பாடல்கள், சந்திரன் சுக்கரன் எல்லாம் அந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணி அதன் மூலமா பலன் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பாடலை சொல்லி சொல்லி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப சுக்கிரன் புதன் சேர்க்கை 10ஆம் இடத்துக்கு சம்பந்தம் வரும்போது 2வது திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுப்பாங்க. சிறப்பா அந்த திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. 2வது திருமணம் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் புதன் சேர்க்கை. ஒரு ஜோசியர் ஆரம்ப கட்ட ஜோசியர் அப்படின்னா புதன் தாங்க. ஆரம்ப கட்ட ஜோதிடர்களை புதன் தான் சொல்லும். அதுக்கு அடுத்தது ஹை லெவல் ஜோதிடர், கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்கல்ல குரு சொல்லுவார். பெரிய லெவல் ஜோசியரை குரு தான் சொல்லும். அதுக்கு மேல உள்ள ஜோசியரை லெஜெண்ட்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு மேல உள்ள ஜோசியர் யாரு, அவங்களுக்கு செவ்வாய் கேது. அந்த அளவுக்கு பெரிய அளவு ஜோசியர் ஆகணும்னா செவ்வாய் கேது சம்பந்தம் இருக்கணும். செவ்வாய் கேது தனித்த கேது கிடையாது.
செவ்வாயும் கேதும் 10ஆம் இடத்துக்கு சம்பந்தம் இருந்ததுன்னா அவங்க ஜோதிடத்துல லெஜெண்ட் மாதிரி. அந்த வருமானம் வருது வராது அப்படிங்கறதெல்லாம் குரு 11ஆம் இடத்தை சம்பந்தப்படும் போது, இங்க 10ஆம் இடத்தை கூட சொல்லும் போது அவங்க எப்படியாப்பட்ட ஜோசியரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. வெறு கேது ஜோதிடத்தை குறிக்காது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணை மூடி குறி சொல்றது கேது. ஜாதகம் பார்த்து பலன் சொல்லாது தனிச்ச கேது. ஆனா கண்ணை மூடி குறி சொல்லும். அங்க குறி சொல்றாங்க வாங்க, இங்க குறி சொல்றாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய ஜோதிடர்களை கேது சொல்லும். அதனாலதான் சொன்னேன் அடிச்சுடு அடிச்சுடுன்னு. அப்ப கேது அந்த மாதிரியான ஜோசியர்களை சொல்லுவார். குருவும் புதனும் சேர்ந்து இருக்குது, 10ஆம் பாவத்துக்கு பாக்குறது தொடர்பு இருக்குதுன்னா நடந்துகிட்டே ஜோசியம் சொல்லுவாங்க. வீடு கூட்டும் போது பாத்திரம் கலந்து டாக்டர் கிட்ட போனோம்னு நான் டாக்டர் கிட்ட போனோம்னு நினைச்சேன். இப்பதான் ஜாஸ்தியாக்கிக்கிறேங்க, அவ்வளவுதாங்க. ஜாஸ்தியாக்கிக்கிறேன். தேவையில்லாம போய் அவங்க உட்காந்துங்கிறாங்க. நாம நீ அவர் போறாருன்னு எனக்கு போடுங்க. குருவும் புதனும் சம்பந்தப்படும் போது அவங்க நடந்துகிட்டே ஜோசியம் சொல்லுவாங்க. போன்ல பேசிக்கிட்டே நடந்துகிட்டே பலன் சொல்லிக்கிட்டே போவாங்க. அவங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. புதன் வலுவா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. புதன் வலுத்தவர்கள் பெயர் வைப்பது. இப்ப பேர் வச்சிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இந்த பேர் பிடிக்கல, நல்ல பேரா செலக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னா புதன் வலுத்தவங்களால தான் அதை செய்ய முடியும். அதே மாதிரி பேர் மாத்தி வைக்கிறது, பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னா புதனுடைய தொடர்பு இருக்கணும். புதன் நல்லா வலுப்பெற்று இருக்கணும். பொருத்தம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க புதன் நல்லா இருக்கணும். புதன் பொருத்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப கன்னி லக்னம், லக்னத்துக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. குரு 4ல இருக்காரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 11 பார்க்க மாட்டாரு. ஆனா பாவகத்துல அது மகரத்துல இருக்கு. அப்ப குரு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. இப்ப நீங்க ஒரு சார்ட் போட்டுக்கோங்க, அதுல எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு புரியும். ஒரு சார்ட் போட்டுக்கோங்க, கன்னி லக்னம் போட்டுக்கோங்க. குரு தனுசுல இருக்காரு, 29 டிகிரில இருக்கிறார். அடுத்த கட்டத்துல 3 டிகிரில புதன் இருக்கு. சூரியனும் அங்கேயே இருக்காரு, அதே நட்சத்திரத்துல 8 டிகிரில இருக்கிறாரு. இப்ப 3 பேருமே சூரியனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப குரு பாவகத்துல எங்க இருக்கிறாரு? 5ஆம் பாவத்துல இருக்கிறாரு. ஆனா ராசி கட்டத்துல 4ல தான் இருக்கிறாரு. அப்ப 10ஆம் பாவத்துக்கும் குருக்கு தொடர்பு இருக்கு, 11ஆம் பாவத்துக்கும் குருக்கு தொடர்பு இருக்கு. இப்ப இவங்க 10ஆம் பாவத்துல எப்படி இருப்பாரு அப்படின்னா, சூரியன் சாரம் வாங்கினதுனால அந்த புதனையும் தொடர்பு கொள்வார். அப்ப புதனோட தொடர்பு கொண்டுதான் 10ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்ப இவரு நடந்துகிட்டே ஜோசியம் சொல்லுவாரு. சூரியனோட தொடர்பு இருக்குது. சூரியனோட தொடர்பு இருந்தா என்ன அர்த்தங்க? நேர்மையா ஜோசியம் சொல்லுவாரு, கரெக்டா சொல்லுவார். தெரியலன்னு கூட சொல்லிடுவாரு. 10ல கேது இருக்கு, 10ல கேது இருக்கு, செவ்வாய் 3ல இருக்கு. இப்ப இவர் எப்படி சொல்லுவாரு? செவ்வாய் 3ஆம் பாவத்துல விருச்சகத்துல போட்டுக்கோங்க. இப்ப இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கு. அவர் நிக்கிறது புதன் நட்சத்திரத்துல. இப்ப இவர் எப்படி ஜோசியம் சொல்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவார். நமக்கு என்ன தோணும்? அங்க 10ஆம் பாவத்துல செவ்வாய் இல்லைன்னு தோணும், புதனுக்கு தொடர்பு இல்லைன்னு தோணும். ஆனா வெளியே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நிக்கிறதே புதன் சாரம், அவரு 8ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அந்த புதன்
குரு நின்ன நட்சத்திரத்திலே நின்னதுனால குரு மூலமா யாரோ 10ஆம் இடத்தை போன் பாக்குது. கழுதுங்க ஜூம் கிளாஸ் போயிடுச்சு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கணும் யார்கிட்டயாவது. ஹலோ, ஜூம் அட்டன் பண்ணும்போது கேட்டுட்டு பேசுவாங்க. போன் வராம இருக்கும்போது ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கணும். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் மீட் போட்டுங்க ஐயா. அம்மா அற்புதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த குரு மட்டும்தான் பாக்குறாருன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த குரு என்ன செய்யறாரு? சூரியன் சாரம் வாங்கி புதனை தொடுறாரு. புதனும் சூரிய சாரதே இருக்கிறதுனால புதனுடைய குணமும் குருவுக்கு உண்டு. அப்ப குரு புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்த்ததா கணக்கு. அப்ப இவருக்கு நடந்துகிட்டே ஜோசியம் சொல்ல வரும். ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு. எப்ப கேட்டாலும் என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. சரிங்க, இப்ப நான் ஒரே ஜாதகத்தை சொல்லல, தனித்தனியாவே சொல்றதா நினைச்சு தனித்தனியா கட்டம் போட்டு எழுதிக்கோங்க. அப்பதான் இதுக்கெல்லாம் நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா புரியும். இப்ப 2வது கட்டத்துல அதே கன்னி லக்னம் போட்டுக்குங்க. செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறார். 10ல கேது இருக்கு. இப்ப செவ்வாய் புதன் சாரம் வாங்கி புதனோட குணத்தோட தான் இருக்கிறாரு. செவ்வாய் ஆராய்ச்சி, புதன் ஜோதிடம். அம்மா கொஞ்சம் பொறுத்து வேகமா சொல்றீங்க, எழுத முடியல என்னால, கட்டமெல்லாம் போட முடியல. ஓகே ஓகே, நான் மெதுவா சொல்றேன். சரி, கட்டம் போட்டுக்கோங்க. 2வது கட்டம். மேம், அதாவது பொதுவா ஒரு கருத்து சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்ப எழுத முடியலனாலும் அவங்க சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் முழுவதுமே முடிஞ்சதையும் கனகதர சேனல் அப்படிங்கறதுல ஃபுல்லுமே யூடியூப்ல வந்துரும். நீங்க அதை பார்த்து பொறுமையா கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றத மனசுல நல்லா வாங்கிக்கோங்க. எழுத முடிஞ்சவங்க எழுதிக்கோங்க, மனசுல வாங்கிக்கோங்க. முடியாதவங்க சேனல்ஸ் பார்த்து எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாராலும் எல்லாமே சீக்கிரமா போக முடியாது. அதனால அவங்களுக்கும் கோஆபரேட், ஏன்னா 1 மணி நேரத்துல அவங்களும் பேசணும். அவங்க பேச விட்டாதான் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். இல்ல, உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னால தான் ஸ்பீடா பேசுறேன், மெதுவா பேசுவேன், எழுதி போட்டே கூட நடத்துவேன். உங்களுக்கு இது கண்டென்ட் கொடுக்கணும் இல்லையா? இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கு. ரெக்கார்டு வாங்கிக்கலாங்க. அதனால நம்பர் நோட் பண்ணிக்க, கடைசியா நம்பர் தருவாங்க, நோட் பண்ணிக்க, ரெக்கார்டு வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். யூடியூப் வந்துடும், நீங்களே பாத்துக்கலாம். நன்றி மேம், நீங்க தொடர்ந்து. ஓகேங்க, இப்ப அடுத்த கட்டம் போட்டோக்கு சொன்னேன். 2வது கட்டத்துல செவ்வாய விருச்சகத்துல போடுங்க. புதன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துல போட்டுக்கோங்க. இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குது. 10ல கேது இருக்காரு. இப்ப இந்த செவ்வாயோட குணம் என்ன? அந்த ஜோசியருடைய குணம் என்னவா இருக்கும்னா, இந்த செவ்வாயோட குணத்தை அவர் பிரதிபலிப்பாரு. அப்ப ஆராய்ச்சி பண்ணிதான் சொல்லுவாரு. ஆனா கேது அங்க இருக்கிறதுனால அவர் சொல்றதெல்லாம் பழிக்கும். அவரே ஆராய்ச்சி பண்ணாம அடிச்சுடுன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா செவ்வாயுடைய குணம் அந்த 10ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப அந்த ஜாதகர், இந்த ஜோதிடருக்கு அந்த செவ்வாயின் குணம் பிரதிபலிக்கும். அந்த இடத்துல கேது இருக்குது. அப்ப கேது ஞானத்தை தருவார். தனிச்ச கேது இல்ல, செவ்வாயின் பார்வை பெற்ற கேது. அப்ப ஞானம் உடையவங்களா ஜோதிடத்துல இருப்பாங்க. அடுத்தது இன்னொரு கட்டம் போட்டுக்கோங்க. மகர லக்னம், சுக்கிரன் புதன் 10ல, துலாத்துல. சுக்கிரனும் புதனும் 10ஆம் இடத்துல துலாத்துல இருக்குது. சுக்கிரன் ராகுசாரம், சுக்கிரன் ராகுசாரம், புதன் குருசாரம். இப்ப லக்னத்துக்கு 7ல கடகத்துல சந்திரன், செவ்வாய், ராகு. இப்ப லக்னத்துக்கு கேது வந்துருச்சுங்களா? கேது தொடர்பு லக்னத்துக்கு வந்துருச்சு. ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. யார் சாரம் வாங்கி இருக்கிறாங்கன்னா எல்லாரும் புதன் சாரம் வாங்கியிருக்காங்க. சந்திரன், செவ்வாய், ராகு புதன் சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப 10ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு. இப்ப சார மூலமாவும் தொடர்பு வந்துருச்சு, பார்வை மூலமாவும் வந்துருச்சு. இவர் என்ன செய்யறாரு? பரிகார ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறார். இவருக்கு ஜோசியம் சொல்ல தெரியும், கர்ம ஜோதிடமும் சொல்லிட்டு இருக்கிறார். ஃபுல்லா எப்படின்னா அந்த எந்திரம் எழுதுறது. ராகு உள்ள வந்துட்டாரு.
எந்திரம் எழுதுறது. 10ஆம் அதிபதி எப்படி உட்காந்துருக்காருங்க, ராகுசாரம் வாங்கி உட்காந்துருக்காரு. மியூட் போட்டுக்கங்க எல்லாரும். டவுட் கேட்க சொல்லும்போது மட்டும் ஓபன் பண்ணா போதும். அப்ப இந்த ராகு உள்ள வந்துட்டாரு, இவர் ஜாதக பலன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த தகடு வாங்கிட்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், வருமானம் வரும்னு சொல்லிட்டு இவரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு தகடுகளை எழுதி எந்திரம் எழுதி விற்கிறது. அந்த நட்சத்திரம் எல்லாம் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எழுதி கொடுக்கறது அவர் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்து இதுதான் அவருடைய வருமானமே. 15,000ல இருந்து 20,000 வரைக்கும் வாங்குறாருங்க. இவர்கிட்ட ஜோசியர்கள் மத்தவங்க போய் 5,000 6,000 கொடுத்துட்டு எந்திரம் வாங்கிக்கிட்டு இவர் எழுதி கொடுக்கறது வாங்கி அவங்க கஸ்டமருக்கு அவங்க ஒரு ரேட் வச்சு கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஜோதிடர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப ராகு உள்ள வரும்போது இது ஒரு வழி ஒண்ணு. ரெண்டாவது சுக்கிரன் உள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறார். சுக்கிரன்னா மாறுபட்ட செயல்களை மாற்று குணமுடையவர்னு அர்த்தம். மாறுபட்ட செயல்களை செய்யக்கூடியவர். திருமணத்துல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கேட். திருமணம் சொல்லக்கூடிய விஷயத்துல சுக்கிரன் முதல் கேட், ஃபர்ஸ்ட் கேட். மத்த எல்லா விஷயங்களிலும் சுக்கிரன் செகண்ட் கேட். அது மாற்று வழியை தேர்ந்தெடுப்பா. இப்ப ஒரு வேலை வேணும் அப்படின்னா லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது. மாற்று வழினா என்ன, லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி செய்யக்கூடிய செயலை தான் சுக்கிரன் சொல்லுவார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிற செகண்ட் கேட் ஓபன் பண்ணிட்டா இருப்பாருங்க. ஜாதகம் பாக்குறத விட பாக்குறதுக்கு 3,000 ரூபாய் வாங்குறாரு. நல்ல வசதியானவங்களா இருந்தா 5,000 கூட வாங்குறாரு. ஆனா அவருடைய மெயின் வருமானம் என்னன்னா இந்த எந்திரம் எழுதி கொடுக்கறது. இதுதான் அவருக்கு அதிக வருமானம் தரக்கூடியது. இந்த மாதிரியான விஷயங்களையும் கிரகங்களை வச்சு நீ இந்த மாதிரியான ஜோசியரா வருவ அப்படின்னு சொல்லலாம். புதன் உள்ளார இருக்குது, 10ஆம் இடத்துல புதன் இருக்குது. பேர் சொல்றது, பேர் வைக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்கறது. சுக்கிரன் புதன் சேர்க்கை மறுமணத்திற்குன்னு சொல்லியிருக்காரு. 2வது திருமணம் செய்து வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே இவரு செய்வாரு. இப்ப கல்லு செவ்வாய் வலுவாக இருந்தால், வலுன்னு சொன்னாலே 10ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு தொடர்புதான் வலுன்னு அர்த்தம். செவ்வாய் வலுவா இருந்தா கல் அல்லது இந்த எந்த கல்ல போட்டா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, ராசிக்கல்லு, அந்த தொழில் செய்யலாம். சிறப்பா இருக்கும். அந்த ஜோதிடராக வருவாங்க. ஆனா கேது வலுவா இருக்குதுன்னா அந்த ஜோசியரு சம்பவத்தை பின் பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்திடுவார். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவார். அவர் தான் கேது, அவர் தான் லெஜண்ட். கேது எடுத்தவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா, ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைன்னு வந்து சொன்னா இங்க போய் சொல்லு, அங்க போய் செய்யு, இத பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை சொல்லிடுவாங்க. உனக்கு ஒரு பிரச்சனையா, இந்த டாக்டர்கிட்ட போ, இந்த ஊர்ல இந்த டாக்டர் ஃபேமஸா பாப்பா, இந்த வியாதிக்கு இவர் பார்ப்பாரு. இந்த ஊர்ல இன்னொரு ஊரை சொல்லுவாரு, அந்த ஊர்ல அந்த வியாதிக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னு தனித்தனியா நோய்க்குண்ட டாக்டரை கூட சொல்லிடுவாரு. அதான் கேதுவோட வேலை. கேது பாதை வழிகாட்டு, அவங்களுக்கு தீர்வு என்னங்கிறத கரெக்டா சொல்லும். அவங்க கொடுக்குற பரிகாரமும் பழிக்கும். அதிகம் பரிகாரம் தரமாட்டாங்க, கம்மிதான் பரிகாரம் கேட்கறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ராகுதான் பரிகாரத்தை அள்ளி கொடுத்துரும். இவங்க வழிகாட்டுவாங்க, இதை செய் அதை பண்ணுன்னு. இங்க போய் சொல்லு, இதை செய், இதை போய் செய்ய அப்படின்னு சொன்னாலே, இப்படி ஒரு வழிகாட்டுதல் செஞ்சாலே அவரு கேதுதான். புதன்னு சொன்னா பேப்பர், புதன்னு சொன்னாலே பேப்பர் தான். ஒரு ஜோசியருக்கு 10ல புதன். ஒரு பொண்ணு வந்து 3 கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 4வது கல்யாணத்துக்கு வந்துருக்கு. அந்த பொண்ணு வந்து வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அது ஏற்கனவே படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணுச்சு, இப்போ ஒரு பையனை லவ் பண்ணுது.
இந்த 3 பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேக்குது. அவர் சொல்றாரு, பேப்பர்ல எழுதி குளிக்கு போட்டு யார் வருதோ அதை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. அவனுக்கு புதன் தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது. அதனால புதன் உனக்கு உதவி செய்வாரு. நீ பேப்பர்ல எழுதி போட்டு குலுக்கி எடுத்து யார் வருதோ அதை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் புதனோட வேலை. புதன் பேப்பர். பொருத்தம் பார்க்க, பெயர் வழுக்க, அதாவது வலுவா நல்ல பேர் வைக்கணும். இதுக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கணும். பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்க, அதாவது கல்யாணம் பண்ணி வைக்க, கட்டி வைக்கிறதுக்கு குரு நல்லா இருக்கணும். 10ஆம் இடத்தோட குரு தொடர்பு இருந்தா கட்டி வச்சிருவாங்க. ஜோசியம் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவையா சொல்றது, அவங்களுக்கு வலிக்காத மாதிரி சில விஷயங்களை சொல்றது. இதெல்லாம் யாரு? புதன். புதன் எப்படி இருக்கணும்? புதன் வீட்டிலேயோ அல்லது புதனோட நட்சத்திரத்திலேயோ. ஜோதிடம் சொல்லும் போது நகைச்சுவையாக சொல்வது. புதன் தன் வீட்டிலோ அல்லது தன் நட்சத்திரத்திலேயோ இருந்தா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சொல்லிடுவாங்க. ரொம்ப காயப்படுத்துற மாதிரி சொல்ல மாட்டாங்க, கோபமா சொல்ல மாட்டாங்க, அன்பா சிரிச்சுக்கிட்டே உனக்கெல்லாம் இது சாதாரணமையான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னா புதன். கோபமா நீ எல்லாம் ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டேன்னு நோட்டை தூக்கி போட்டு திட்டிட்டு சொன்னாங்கன்னா, கோபமா சொன்னா சரி. கோபமா சொல்லும், ஸ்ட்ரிக்டா சொல்லும். இல்லைன்னா வராத, இதை செய், இந்த கோயிலுக்கு போ, இதை பண்ணு, இல்லைன்னா எங்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லும். நடந்துகிட்டே பேசலாம். குரு வீட்டில் புதன், குரு நட்சத்திரத்தில் புதன், குருவும் புதனும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது. இதெல்லாம் நடந்துகிட்டே பேசுவாங்க. எதையாவது தேடி தேடி சொல்றதுங்க. இதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு தேடி தேடி சொன்னா ராகு நட்சத்திரத்துல புதன். ராகு நட்சத்திரத்துல புதன் இருந்தா தேடி தேடி சொல்லுவாங்க. புதன் எந்த கிரகத்தோடு இருந்தாலும் அந்த கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார், யார் கூட இருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்து நீங்க இந்த மாதிரியான ஜோசியரா வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதிக கிரகம் கேது சாரம் வாங்கினா, அதிக கிரகம் கேது சாரம் வாங்கினா ஜோதிடம் வரும். ஆனா நம்ம சொன்ன மாதிரி அந்த 11ஆம் இடத்துக்கு குரு தொடர்புலாம் இல்லைன்னா வருமானம் வராது. 11ஆம் பாவத்துக்கோ 11ஆம் அதிபதிக்கோ சந்தனுக்கு 11லயோ அல்லது சந்தனுக்கு 11ஆம் அதிபதி கூடயோ ஏதாவது ஒரு விதத்துல பார்வை சேர்க்கை அந்த மாதிரி ஏதாவது நட்சத்திரமா கூட சாரம் கூட ஏறி நிக்கலாம். எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லைன்னா வருமானம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. வராதுன்னே நீங்க சொல்லிடலாம். இந்த தசையில உனக்கு ஜோதிடத்து மூலம் வருமானம் வராது, வேற தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதியே கொடுத்துடலாம். ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. ரிஷப லக்னம், சிம்மத்துல குரு, மக நட்சத்திரத்துல நிக்கிறாரு, கேது சாரம் வாங்கியிருக்காரு. துலாத்துல சந்திரன், சுக்கிரன், கேது. தனுசுல சூரியன், புதன்.
மகரத்துல செவ்வாய், மகரத்தில் செவ்வாய். மீனத்தில் சனி, மேசத்துல ராகு. சூரியன் மூல நட்சத்திரம் எழுதிக்கோங்க. சூரியன் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். பாதம்லாம் வேண்டாம், நட்சத்திரம் போதும். சூரியன் 4ஆம் பாதம். புதன் 3ஆம் பாதம். மூல நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல நிக்கிறாரு. குரு மக நட்சத்திரத்துல இருக்கிறாரு. ராகு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறாரு. பாருங்க, இது மட்டும் போதுமானது நமக்கு. மத்த நட்சத்திரம் கொடுக்கல. வேணும்னா அப்புறம் கேட்டீங்கன்னா வேணா தரேன். இப்ப பாத்துக்கோங்க. லக்னாதிபதி யாரு? ராசிக்குடையோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். 5ஆம் அதிபதி யாரு? புதன். சேர்க்கை இருக்கா? சுக்கிரன் 6ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு, புதன் 8ல உட்கார்ந்துருக்காரு. 2 பேருக்கும் தொடர்பே இல்ல. இப்ப அடுத்தது ராசிக்கு போறோம். சந்திரனை எடுத்துக்கிட்டோம். சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதி சுக்கிரன். அவருக்கு 5ஆம் அதிபதி. சந்திரன் நின்ற வீட்டிற்கு 5ஆம் அதிபதி யாரு? சனி. அவருக்கு தொடர்பே இல்லை. 2 பேரும் 6, 8 இருக்காங்க. இங்கேயும் தொடர்பு இல்லை. சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு. அப்ப நல்ல அறிவுடையவங்க. சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு. சூரியன் நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. 8ல மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகிறாரு, பலமாவாரு. சோ அப்ப அறிவு அதிகம் இருக்குது. ஆனா இவர் ஒரு ஜோதிடர், பெரிய ஜோதிடர். ஏன்? கேது சாரம், 4 கிரகம் கேது சாரம் வாங்கி இவர் நல்ல பலன் சொல்றாரு. சூப்பரா சொல்றாங்க இந்த மேடம். எல்லாருக்கிட்டையும் நல்லா கேபி படிச்சிருக்காங்க, பாரம்பரியம் படிச்சிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா 1 ரூபாய் கூட வருமானம் கிடையாது. ஏன்? அந்த ஜோதிடரா ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இங்க இல்ல. சும்மா ஃப்ரீயா சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவாங்க. வருமானம்ங்கிறது ஜோதிடத்து மூலம் கிடையாது. ஆனா இவங்க தனிப்பட்ட முறையில வேற தொழில் செய்து விவசாயம் பார்த்து நல்லா பெரிய லெவல்ல பேர் புகழுமா இருக்காங்க. ஆனா ஜோதிடத்தில் அவங்களுக்கு வருமானம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? சரி. சரம், சிரம், உபயம் அப்படின்னு 3 அமைப்பு இருக்கு. இந்த சரம் அப்படிங்கிறது கற்றல் அப்படிங்கிற விஷயத்தை செய்யும். ஸ்திரம் அப்படிங்கிறது கற்பித்தல் அப்படிங்கிற விஷயத்தை செய்யும். உபயம் அப்படிங்கிறது பயன்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த செய்யும். இப்ப சரம் அப்படிங்கிறது நீங்க ஜோசியம் கத்துக்கிறது. ஸ்திரம் அப்படிங்கிறது கத்துக்கிட்டதை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்து கொடுக்கறது. நீ கத்துக்கிட்டது நானும், நான் கத்துக்கிட்டது நீ கத்துக்கலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி கத்துக்கிறது. அதை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது உபயமா வருது. அப்போ உபயத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் போது ஜோதிடத்தை கற்றுத்தரும் ஆசிரியர் தொழில் செய்கின்றார்கள். இது என்னுடைய ஆராய்ச்சி. ஃபுல்லா உபயத்துல நின்று கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க கத்து கொடுக்குற ஆசிரியராகவும் வராங்க. ஒரு பக்கம் படிக்கிறாங்க, ஒரு பக்கம் கத்து கொடுத்து அதன் மூலமா பயனடைறாங்க. கற்றதை பயன்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வராங்க. அப்ப இவங்களுக்கு அந்த தசையில அவங்களுக்கு ஜோதிடர் மூலம் வருமானம் வருது. இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம சொல்ற இணைவெல்லாம் எதுவும் இல்ல. இவங்க ஜோசியர். ஏன் ஜோசியர் அப்படின்னா கேது சாரம், அதிக கிரகங்கள் கேது சாரம். கேது சாரத்துல ஒரு கிரகம் கூட நிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நுணுக்கமான அறிவுகள் இருக்காது. நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடியது. ராகுங்கிறது கம்ப்யூட்டர் இதெல்லாம் அறிவு இருக்கும், அதுலயே லெஜண்ட் கேது. அப்ப இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்றது, போன் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வராது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கணும். அவ்வளவு சீக்கிரமா ஒருத்தர் என்ன செய்வாங்க, யூடியூப்ல போய் வீடியோ பார்த்தே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு கேது சாரம் இல்லைன்னா வராது. அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கேது எந்த கிரகமும் கூட இடம் கொடுக்கல அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மருந்துகளோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்ப கேதுனுடைய தொடர்பு இருக்கனால சரியான அறிவு. படிச்சது
10th 12th என்ன படிச்சிருக்காங்க. ஆனா காலேஜ் போகல. ஆனா அறிவுனா அறிவு, அவ்வளோ அறிவு. அந்த அறிவுக்கு காரணம் கேது. இந்த ஜோதிடத்தை கத்து கொடுத்தா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு போய் ஜாதகங்களை ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டு அலசி ஆராய்ஞ்சு நீங்க சொன்ன ரூல் இந்த பாருங்க எத்தனை ஜாதகத்துல கரெக்டா இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்கறது இவங்கதான். அந்த அளவுக்கு அந்த கிரகம் வேலை செய்யுது. ஆனா ஜோதிடத்தோட ரூல் அங்க இல்ல, அவங்களுக்கு வருமானம் வரலை. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஜோதிடர் யார் வேணாலும் ஆகலாம், ஜோதிடத்தை யார் வேணா படிக்கலாம், ஜோசியம் யாருக்கு வேணா வரும். ஆனா யாருக்கு புரியும், யாரு வருமானம் வரும், யாருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப சூரியன் சந்திரன் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை இருந்தா பேரு புகழ் கிடைக்கும். சூரியன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சூரியன், சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கிறது. பார்க்காதீங்க, நட்சத்திரத்துல ஒரே நட்சத்திரத்துல கூடி நிக்கிறதுலாம் சூரியன் புதன் சேர்க்கையில வந்துடும். சூரியன் போய் புதனை தொடர்றது, புதன் போய் சூரியன் தொடர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துடும். அது வலுவா இருந்தா நல்ல பேர் உண்டு. அதே சூரியன் லக்னத்திற்கு 8, 12ஆம் இடங்களில் இருந்தால் அந்த ஜோசியர் நல்ல பலன் சொல்றாருன்னு வந்து பார்த்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ட ஒரு 10 கஸ்டமர் வராங்க, நமக்கு புதன் 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜோசியர் நல்லா சொல்றாருன்னு போய் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இவரும் அளவாதான் பேசுவார். ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோ. சிம்ம லக்னம், லக்னத்துல சுக்கிரன் புதன். ஆனா பாவகத்துல சுக்கிரன் புதன் 12ல இருக்காரு. ராசி கட்டத்துல லக்னத்துல நிக்கிறாரு, பாவகத்துல 12ல இருக்கிறாரு. இப்ப புதன் தசை நடந்துட்டு இருக்குது இவருக்கு. இவரு ஒரு ஜோசியரு, ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஜாதகத்தில் கல்யாணம் ஆகுதான்னு பார்க்கணும், ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையா? இப்படி பார்த்துட்டு திருப்பி ஜாதகத்தை கொடுத்துட்டாரு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர மாட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. அந்த பொண்ணு ஏதாவது சொல்லுங்கன்னு கேக்குது. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர மாட்டாங்க, நீ பார்த்து என்ன பண்ண போற, போன அனுப்பி விட்டாங்க. இதுதான் 12ஆம் இடத்து புதன். அந்த பொண்ணு போயிடுச்சு, 2 நாள் கழிச்சு பார்க்க வரலன்னு சொல்லிடுச்சு. சரி, அவ சொன்னது நடந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணு கேட்ட போது ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா? எதுவுமே சொல்லாம பொண்ணு பார்க்க வர மாட்டாங்கன்னு மட்டும் சொல்லிட்டாரு. இப்ப கஸ்டமருக்கு திருப்தி இருக்குமா? வேற எதுவும் சொல்லல. உனக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும்னா, அவங்க கல்யாணம் ஆகுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா எதுக்கு பார்க்கணும்? சரி, பொண்ணு பார்க்கவே வராதவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு 1000 ரூல் சொல்றாரே தவிர, அவங்க கேட்டதுக்கு ஏதோ 2 பாயிண்ட் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. அந்த பொண்ணு பார்க்க வர வேண்டாம், மத்தது உன்கிட்ட ஜாதகம்னு உட்காந்துட்டாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டு, அம்மா நாளைக்கு பொண்ணு பார்க்க வரமாட்டாங்கம்மா, அதனால பொருத்தம் பார்க்க வேண்டாம், உன் ஜாதகத்துல இப்படி இருக்குது அப்படின்னு 4 பலன் சொல்லணும். அவர் சொல்லல, அந்த பொண்ணு போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பிரசன்னம், அந்த பிரசன்னத்துல அவங்க என்ன கேக்குறாங்க, வேலைக்காரி இன்னைக்கு வேலைக்கு வருவாளான்னு அந்த வேலைக்காரோட பேரு போட்டு அவங்க வயசு போட்டு கேக்குறாங்க. அப்ப வேலைக்கு வரமாட்டாங்க, ரூல் பிரகாரம் வேலைக்கு அந்த பொண்ணு வரமாட்டாங்க. ஆனா அந்த கஸ்டமர் என்ன கேக்குறாங்கன்னா, நான் போய் கார் அனுப்பி அந்த வேலைக்காரியை கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேக்குறாங்க. இது எனக்கு வந்தது, ரைட்டுங்களா? எங்கிட்ட கேக்குறாங்க. நான் கார் அனுப்பி நீங்க கூட்டிட்டு வந்தாலும் அவ வேலை செய்ய மாட்டா, உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரதா கிளம்பிட்டு அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த விஷயம் அவருக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, வேலைக்கு வரமாட்டாங்கிறது மட்டும்தான் பதில். போய் கார் விட்டு கூட்டிட்டு வந்தா வேலை செய்ய மாட்டா, நாளைக்கு தான் வருவா, அவ வெளியில கிளம்பி போயிட்டா, இதெல்லாம் சொல்லையே தேவையில்லைன்னு சண்டைங்க என் கூட. இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க கஸ்டமரை ஏமாத்துறீங்கன்னு சொல்றாரு. இப்படித்தான் அந்த புதன் அந்த பாவகங்கள்ல இருக்கும்போது சொல்லும். கரெக்டா தனக்குன்னு ஒரு ரூல் வச்சுக்கும்.
அந்த ரூலுக்குள்ளேயே தான் நிற்கும். அடுத்தவங்க சொல்றது காதுலயே கேட்காது. நம்மள்கிட்ட வர கஸ்டமர் ஏமாந்து போக கூடாது. 4 நல்ல பலனை சொல்லு, 4 விஷயங்கள் அவங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா சொன்னாங்கன்னு சொல்லுனா, இப்படித்தான் 8, 12ல உள்ள கிரகம் செய்யும். அதுக்கு என்ன செய்யுங்க, அவங்க வர்றவங்களும் போய் நல்லா பலன் சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல அது அந்த இடத்துல வந்து அது வலுப்பெற்று யாருக்கோ ஒருத்தருக்கு வேணா நல்ல பலன் தரும். தசாநாதன் வீடு கொடுத்தவன் அது இதுன்னு ஏதாவது ஒரு ரூல்ல வரும். முக்காவாசி இந்த மாதிரி பேரு புகழை கொடுக்காது புதன் அந்த பாகங்கள்ல இருக்கும்போது. 6ஆம் பாவத்துல இருந்தா நல்ல பேர் புகழ் கொடுத்துரும். லக்னத்துக்கு 6ல 2ஆம் பாவத்துல எல்லாம் இருக்கும்போதே பேர் வந்துரும். ஆனா 8, 12 அவ்வளவா பேர் தராது. அருமை மேடம். மஞ்சுளா மேடம், அடுத்தது இது பண்ணிடுங்க டைம். ஓகே மேம். இதுவரையில் சிறப்புரையாற்றிய விஜயலட்சுமி மேம் நமக்கு கோடாடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நட்சத்திர தொடர்பு நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி மேம். நன்றி மேம். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிடா வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிடா கூட்டமைப்பு நட்சத்திரம் சுப்பிரமணி நிகழ்ச்சியில் இன்று செவ்வாய்க்கிழமை தற்போது ஏகாதசி திதி என்பதால் பெருமாள் பிரேக் ஆகி வருது சார். என்பதால் 13வது நாளாகிய இன்று ஏகாதசி என்பதால் விஜயலட்சுமி என்பவர்கள் யார் ஜோதிடர் ஆவார் என்ற யார் ஜோதிடர் ஆவார் என்ற தலைப்பில் சிறப்பாக கருத்துக்களை எடுத்துரைத்தார். மேலும் எந்த இடத்தில் கிரகம் எப்படி ஜோதிடர் ஆகலாம், எத்தனை வகை ரூல்ஸ் உள்ளது என்பதை பற்றி மிக தெளிவாக கூறியிருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியை இதுவரை கண்டுகளித்த அனைத்து ஜோதிட குருமார்கள் மற்றும் வணக்கம் மேடம். ஓகே, பேசி கட் பண்ணி. நன்றி சார். நன்றி மேடம். நன்றி. மேம், இந்த வீடியோ திருப்பி பார்க்க படிக்க எந்த சேனல் போனோம் மேம்? கனகதாரா சேனல் யூடியூப் பார்க்கலாம் மேம். அது போட்டா கிடைக்கல மேம். அது வேற எதுவும் இருக்கா லிங்க்? நான் விகே மேமோட ஸ்டூடெண்ட். எனக்கு மேம் இந்த திருப்பி கேட்கணும், அதுக்காக கேக்குறேன். ஓகே மேம், நான் அனுப்பிச்சுடுறேன் மேம். இந்த Thank you. நம்பர் அனுப்பிச்சுடுறேன்.